உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று மாலை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசனும் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்னைக்கும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இன்றைய வாக்கெடுப்பு தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது வெங்கடேசன்? வணக்கம். மகளிர் இடஒதுக்கீட்டை குறிப்பாக 33% இடஒதுக்கீட்டை அளிக்க வகை செய்யும் சட்டத்தை 2029ஆம் ஆண்டு தொடங்கி அறிமுகப்படுத்தும் வகையில் மக்களவையின் அந்த எண்ணிக்கை என்பது குறிப்பாக 543 815 மாற்றி அமைக்கும் வகையில் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த மசோதா என்பது நேற்று அறிமுகப்படுத்தி அதன் மீதான விவாதங்கள் என்பது இன்றும் தொடங்கி நடைபெறுகிறது. இந்த விவாதத்தின் போது மகளிர் இடஒதுக்கீடின் அந்த பின்னணியில் குறிப்பாக மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என்ற ஒரு அச்சத்தையும் அந்த கருத்தையும் எதிர்க்கட்சிகள் நேற்று தெரிவித்து கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து அந்த கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்நிலையில்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் அந்த பிரதிநிதித்துவம் குறையாது என்றும் தற்போது 7.18% உள்ள பிரதிநிதித்துவம் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக 7.23% அதிகரிக்கும் என ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த விளக்கத்தின் பின்னணியில்தான் நேற்று திடீரென மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் நேற்று முதல் அமலாகி இருப்பதாக அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கும் காங்கிரஸ் சார்பில் கடுமையான விமர்சனம் என்பது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா என்பது இன்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேற்று அறிமுகமான அந்த தொடக்கத்திலேயே கடுமையான ஆட்சேபனைகளையும் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்த நிலையில் இன்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த விவாதம் என்பது நடைபெற்று அதில் எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை தெரிவித்துள்ளன. இன்று மாலை 4 மணிக்கு இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த வாக்கெடுப்பில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மாநிலங்களவையில் நாளை இந்த மசோதா மீதான விவாதம் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தற்பொழுது தொகுதி மறுவரை மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று மாலை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.